மா எங்கதாம்மா அந்த உரத்தை வாங்கினா ப்ரோ? மண்புழு உரம் இருக்கு ப்ரோ. புதுசா செடி வைக்கிறீங்கன்னா அதுக்கு பாட் மிக்ஸ் இருக்கு. இருக்கிற பூச்செடிக்கு பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட ஆட்டுப்புழுக்க இருக்கு. மத்த எல்லா செடிக்கும் போற மாதிரி தொழு உரம் இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமான உரங்க அதான் மண்புழு உரம். இது வந்து ரொம்ப இயற்கை முறையில மாட்டு சாணத்தை வச்சு கன்வெர்ட் பண்ண இந்த தரமான மண்புழு உரம் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குது. மண்புழு உரம் எல்லா ஊர்லயுமே வந்து அவங்கவுங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து மண்புழு உரம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட என்ன ஸ்பெஷலான அந்த மண்புழு உரத்துல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ப்ராப்பரா மாட்டு சாணத்தை நல்லா கியூரிங் பண்ணி அதை நல்லா மக்க வச்சு அதுக்கப்புறம் பெட்ல வந்து உங்களுக்கு போட்டதுக்கு அப்புறம் எர்த்வாம் வச்சு உங்களுக்கு கன்வெர்ட் பண்றதா இந்த மண்புழு உரம் ரெடி ஆகுது. தனமான முறையில நல்ல இடைவெளி, ஒரு பெட்டுக்கு இன்னொரு பெட்டுக்கு 2 அடி இடைவெளி விட்டு அதை வந்து வாட்டரிங்லாம் கியூரிங் பண்ணி தண்ணி எங்கேயும் நிக்காம அழகா வந்து சேஃப்கார்ட் பண்ணி மண்புழு வந்து நல்லா சாப்பிட்டு அதிகமான ஈல்டு கொடுக்குற அளவுக்கு நல்லா ஸ்பேசியஸா கொடுத்து அதை தரமான முறையில நல்லா சலிச்சு 25 கிலோ மூட்டையிலையும் 50 கிலோ மூட்டையிலையும் நல்லா அழகா பேக் பண்ணி நம்ம பேக் பண்ற மூட்டை மினிமம் வந்து 1 இயர் வரைக்கும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில அழகா சீல்டு பேக்கிங்கா வரும். இது எல்லா ஊர்களுக்கும் நம்ம பார்சல் கொரியர் மூலமாவும் இதை அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்கோம். இது ரீட்டைல் பேக்கிங்லயும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. ஏதோ மண்புழு உரம் பண்றாங்க, ஏதோ 5 ரூபாய் கிடைக்கு 7 ரூபாய் கிடைக்குன்னு தரமற்ற உரத்தை கம்போஸ்ட வாங்கி அதை யூஸ் பண்றதை விட இந்த மாதிரி தரமான முறையில ரெடி பண்ணி கொடுக்குற எங்க கிட்ட நீங்க மண்புழு உரம் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா உங்க செடிகளுக்கு ஆரோக்கியமா இருக்கும். கார்டன் ஒர்க்குக்கோ இல்ல மீன் பிடிக்கிறதுக்கோ இறால் பண்ணைக்கோ என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம மண்புழுவும் உங்களுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கோம். யாருக்கா தேவைப்பட்ட கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஆர்டர் பதிவு செய்யுங்க. இந்த மாதிரி மோர் கார்டன் டிப்ஸ்க்கு உங்க அனுஷ்கா கிரியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.